பல டாக்டர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான். நீட் எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க உங்களோட ஆதார் கார்டு, அதில் இருக்கிற பேர், மார்க் ஷீட்டில் இருக்கப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாற்ற முடிஞ்சால் கொஞ்சம் மாற்றுங்க. ஆனால் இது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். கொஞ்சம் என்னங்கிறத ட்ரை பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. மாற்றலைன்னா கொஞ்சம் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் அந்த நேம் சேஞ்ச் பண்ணுறது ஒரு தடவை தான் பண்ண முடியும். அதனால் கரெக்டாக மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி பண்ண முடிஞ்சால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நீட் எக்ஸாமுக்கு வந்து புதுசாக அப்பார் ஐடி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்து பண்ணுங்கள், இல்லைன்னா நோ கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் ஒரு விஷயம் கிடையாது. ஃபோட்டோ, சைனு, கைரேகை. இந்த கைரேகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 விரலுமே வைக்கணும். லெஃப்ட்டு, ரைட்டு 2 ஹேண்டில் இருக்கிற ஃபிங்கர்ஸுமே வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளியராக பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸு, பாஸ்போர்ட் சைஸு எல்லாமே எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணி ஏற்றினாலும் அது ஃபோட்டோ ஒட்ட வேண்டியது வரும். அதுக்கடுத்து கவுன்சிலிங் போகிறப்பையும் மெடிக்கல் கவுன்சிலிங் ஒன்று இருக்குது, எம்சிசி. அதுக்கு நீங்கள் போகிறப்பனாலும் அதே ஃபோட்டோ தான் வேணும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை, எப்போனாலும் யூஸ் ஆகும். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், ஃபோட்டோ எடுத்த தேதி அதை கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி பேர் வேணும். நீங்கள் ஏனோ தானோ அடித்து வந்துடாதீங்க, அதை ஏற்றுக்கிறாங்களான்னு தெரியாது. ஸோ மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி உங்களோட பேரை நோட் பண்ணிக்கோங்க, அதான் மெயினு. மற்றபடி உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, ப்ரெசன்ட் அட்ரஸ் ரெண்டுமே நீங்கள் ஒரே இதாக இருந்துச்சுன்னா அந்த ஐடி ப்ரூஃபு உங்களோட ஆதாரில் இருக்கணும். ஸோ அப்படி இல்லைற பட்சத்தில் 2 தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 ப்ரூஃபுமே ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்ன ஃபில்லப் பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எப்பவும் போல் கொடுக்குறதான், அதெல்லாம் கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கலாம். டைமிங் இந்த மார்ச் 7 முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறாதீங்க. இப்போயே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அப்ளை பண்ணும்போது ஒவ்வொன்றா உங்களுக்கு டவுட் கேட்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன் பாருங்கள், ஓபிசி கேட்டகரி அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்தால் நம்பர் ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணிக்கலாம். வேலிடிட்டி அது மார்ச்சோடு முடிஞ்சு போயிடும், அது பிரச்சனை இல்லை. அது வேலிடிட்டி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை சர்டிஃபிகேட் போட்டு என்ட்ரு பண்ணி விட்ருங்க. ஸோ அந்த